இமேஜின் பண்ணி பாருங்கள், இப்போ நம்ம ஒரு கடைக்கு போனால் ஈஸியாக நம்ம யூபிஐ மூலிமா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறோம், இல்லை கையில் காசு கொடுக்குறோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழர்கள் எப்படி அவங்களுக்கு தேவையான பொருட்களை சந்தையிலேருந்து வாங்கியிருப்பாங்க. திஸ் இஸ் ஷேடோ ரிலிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி பேண்டர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய சோஷியல் புக்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க இந்த பண்டமாற்று முறை பற்றி. அதை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது உதாரணமாக ஒரு ஃபார்மர் இருக்கார், அவர் விவசாயம் பண்ணுவார். ஸோ அவர் பண்ணுற விவசாயத்துலேருந்து அவருக்கு நெற்பயிர்கள் கிடைக்கும். இப்போ அது அவர் எப்படி விற்பார்? ஒரு பிளாக் ஸ்மித் கிட்டே விற்பார். அந்த பிளாக் ஸ்மித்துக்கு அரிசி வேணும்னா தான் அவர் அரிசியை கொடுத்துட்டு வேறு ஏதாவது அந்த விவசாயிக்கு தருவார். ஒருவேளை அவருக்கு அந்த அரிசி தேவைப்படலை அப்படின்னா அவர் மேபி அவர் ஒரு மீன், எனக்கு மீன் கொடுப்பா அப்படின்னு வந்து கேட்குறாருன்னு வைங்களேன். இவர் அரிசியும் சேர்த்து ஒரு மீனையும் கொடுக்கணும். அதுக்கு இவர் மீன் விற்கிறவர்கிட்ட போயிட்டு அந்த மீனை வாங்கணும். ஸோ இது கொஞ்சம் ஒரு 2 பேருக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு பண்டமாற்று முறை. ஆனால் இது சம்டைம்ஸ் 3 பேருக்கும் போகலாம். இப்படி நிறைய பிரச்சனைகளை பண்டைய காலத்தில் சந்தித்தாங்க நம்மளுடைய மக்கள். ஒரு கான்செப்ட் வளர்கிறதுக்கு முன்னாடியே இதோட பிரச்சனையை கண்டறிஞ்சாங்க. நிறைய சண்டைகளும் இதனால் வந்திருக்குன்னு சொல்லலாம். முதல்ல தமிழர்கள் இந்த கான்செப்டை ரொம்ப சிம்பிள்னு நம்பினாங்க. உதாரணத்துக்கு அவங்களுக்குள்ளே சில பொருட்களை மாற்றிக்கிறது, ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு சில விஷயத்துக்கு போகும்போது தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இதுலேயும் சில காம்ப்ளெக்ஸ் இருக்குது, லூக் ஹோல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம தமிழகம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் அதோட சந்தை பெருக பெருக ஆபத்தும் நெருங்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் என்னதான் அவங்க 3 பேருக்குள்ளேயும் ஒரு சண்டை இருந்தாலும் பிரச்சனைன்னு வந்துட்டா 3 பேருமே ஒன்றாயிருவாங்க. இந்த ப்ராப்ளத்துக்கும் ஒரு காயின்ஸை வச்சு சொல்யூஷன்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதையும் நம்ம சோஷியல்ஸ் புக்கில் இல்லைனா நிறைய நெட்டில் பார்த்துருப்போம். ஸோ அவங்களுடைய காயின்ஸு நம்ம அகழாய்வுலேருந்து தோண்டி எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ தான் நமக்கே தெரிஞ்சிருக்கு நம்மளுடைய தமிழர்கள் பணத்தை கொடுத்து பொருட்களை வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஒரு சிவிலைசேஷனை பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபவுண்டேஷனையும் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற நம்ம தான் பெரிய அறிவாளி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் எப்பயுமே நமக்கு ஒரு அடி மேலே தான் வந்து இருக்கிறாங்க. இந்த சேஞ்ச் வந்ததுக்கப்புறமா சிட்டிஸ்லாம் கொஞ்சம் பெருக ஆரம்பிக்குது, துறைமுகம் வருது, வெள்ளைக்காரங்க வராங்க. அவங்க வந்து நம்மளுடைய பொருட்களையும் வாங்கிட்டு போகிறாங்க. ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் ஹையர் ஹேண்டாக பிடிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்க 2000 வருஷம் ஆகிருக்கு. ஸோ கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்காகவும் அப்படியே ஒட்டமெல்லாம் வந்து புல் அரிக்குது. ஸோ ஆனால் இப்போ நம்ம ஜாலியாக ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்கேனிங் வந்து கொஞ்சம் வருஷம் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பணத்தை இப்படி கொடுத்துட்ருந்தோம். ஸோ பணம் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்துச்சு ஒரு ப்ராடக்டோட வேல்யூக்கு. ஆனால் இன்னுமே சில இடங்களில் நம்மளால் பார்க்க முடியும் இந்த பண்டமாற்று முறை தான் நடக்குது. ஏன் ப்ரோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தை மதிக்கலையா அப்படின்லாம் நம்ம பேசிட முடியாது உடனே. இது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, அவங்க இன்னும் ஹியூமன் வேல்யூஸை பிலீவ் பண்ணுறாங்க. இன்னும் ரூரல் ஏரியாஸில் அந்த மாதிரி நெல்லை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே. ஸோ அதையும் நம்ம வெளியேருந்து பார்க்கும்போது நம்ம மதிக்கணும். ஸோ பேப்பர் கரன்சி ஆகட்டும், அப்படியே ஃபோன் எடுத்து ஸ்கேன் பண்ணுறதாகட்டும், இன்னொரு முறை நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் நடக்க 2000 வருஷம் ஆகியிருக்கு. இந்த இயரில் இந்த கேப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் பார்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே இடத்துல இருக்கீங்கன்னா விதை போட்டது வேற ஒருத்தராக வந்து இருக்கும். அவ்வளோதான் கைஸ். இன்னும் தமிழர்களை பற்றி இல்லை அவங்களுடைய வாழ்க்கை முறை பற்றி என்னென்ன தெரியணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட வீடியோ. அப்படி இப்படி இருந்தாலும் இது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ். ஏதாவது திருத்திக்கணும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் ஷேடோ ரிலிக், அன்கவரிங் த பாஸ்ட், டிஸ்கவரிங் த ட்ரூத். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.